ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னோட யூடியூப் சேனல் பேரு தி வெங்கட் டெம்பிள் ட்ரைல்ஸ். இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் உடைய அம்மன் டெம்பிள் தான் இருக்கும். எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்கு. இந்த டெம்பிளோட விசேஷங்களை பத்தி சொல்லவே தேவையில்லை. அதுக்கு ஒரு முன்னுதாரணமான வழிகாட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காஞ்சி சங்கராச்சாரியார் தான். அவர் ஒரு துறவி தான். ஆனா அந்த துறவிக்கு என்னென்ன அனுஷ்டானங்கள் அவர் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி இந்த இடத்துல வாழ்ந்தவர் தான் அவர். இந்த கோவில்லே தான் அவர் இருப்பார். ஒரு எத்தனையோ மக்களுக்கு ஏற்றத்தாழ்வு பார்க்காம அவர் உதவி செஞ்சவர், அனுஷ்டானங்களை சொல்லி கொடுத்தவர். எங்களை மாதிரி வேதம் படிக்கக்கூடிய பசங்களுக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் துறவியில. ஆக்சுவலா நான் எங்க இருந்துன்னா பேரம்பாக்கத்திலேருந்து வர்றதுதான் பிளானு. அப்படிதான் வந்தோம். பட் என்ன ஆயிடுச்சுன்னா சுங்கவாசித்தரம் ரூட்ல வராம தக்கோலம் வழியா தக்கோலம் வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியுது. கூட் ரோட்ல இருந்து பஸ் கிடைக்கல. அதே மாதிரி ஃபுல் ரஷ்னால எடுக்க முடியல வீடியோ. ஸோ இங்கேருந்து போகும்போது இருக்கிறேன். இதுக்கு சக்தின்னு பேர். இந்த டெம்பிளுக்கு காமக்கோடி நாயக்கிங்கிற இன்னொரு பேரு. காடஸ் ஆஃப் சக்தின்னு சொல்லுவாங்க. இது திருவானைக்காவல், மதுரை இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோடிகள்லாம் சக்திங்கிற அந்த அம்மன் வழிபடுவோம். இங்க அம்மனை 5 வகையான அம்மனை 5 ரூபத்துல பார்ப்போம். ஸ்வர்ணாங்கிற ரூபம்லாம் இருக்கு. அதை நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். நிறைய ரூபத்துல அம்மனை இங்க நம்ம வழிபடுவோம். அது மாதிரி நாங்க இங்க பஸ்ஸை நிறுத்துறாங்க. பஸ்ல ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இன்னைக்கு நவராத்திரி பூஜைனால ஒரு லோக்கல் பிரிஸ்ட கேட்டேன், எப்ப இங்க நட திறப்பாங்க சுவாமியை பார்க்கறதுக்கு அப்படின்னு. 1 மணிக்குன்னு சொன்னாங்க. நான் ரெக்கார்ட் பண்ற டேட் பாத்தீங்கன்னா தமிழ் நியூ இயர். ஆக்சுவலா தமிழ் நியூ இயர், விஷ்ணு நியூ இயர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அந்த ஃப்ரெண்டை கூட்டிட்டு அப்படின்னு நான் வந்தேன். ஸோ பாருங்க, வியூஸ் எல்லாமே காமிக்கிறேன். ஸோ டேக் அம்மா இல்ல இல்ல நல்ல மீன் இருக்குல்ல. நல்லா தேவதைகள்னு சொல்லுவோம். தேவதைகள் பாரு. எங்க பாக்கணும்னு மட்டும் தெரியுங்க. பாக்குறதுக்கு லைட்டா இருக்கும். நம்ம ஹலோ கைஸ், நீங்க டெம்பிள் தரிசனம்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் மூலக்கரகம்லாம் கவர் பண்ணுங்கிறது நோக்கமே கிடையாது. நான் கவர் பண்ண மாட்டேன். பட் அவுட் சைட் ஆஃப் த டெம்பிள்ஸ் தான் கவர் பண்ணேன். காமாட்சி அம்மனை பத்தி சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி மகா பெரியவருக்கு ரொம்ப பிடித்தமான தெய்வம் காமாட்சி அம்மன். ஆக்சுவலா நாங்க பஸ்ஸை விட்டு இறங்கின டைம் பாத்தீங்கன்னா 11:30. நாங்க ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட கார்காரங்கிட்ட கேட்டப்போ 4 PM தான் தரிசனம்னு சொன்னாங்க. சரி, நாங்க நம்பணும். பட் அங்க லோக்கல் பிரிஸ்ட் இருந்தாங்க. அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், எப்போ உங்களுக்கு தரிசனம் சுவாமி பார்க்கலாம், அம்மனை பார்க்கலாம் அப்படின்னு. அம்மனை நீங்க பார்க்கணும்னா நீங்க 1 மணிக்கு போங்கன்னு சொன்னாங்க. அந்த பிரிஸ்ட்டை நாங்க நம்பணும். கடைசியில 1 மணிக்கு நாங்க போய் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் அவங்க அன்னதானம் கொடுத்தாங்க. அப்புறம் அதெல்லாமே சாப்பிட்டோம். அம்மன் எல்லாமே பார்த்தாச்சு. நல்லா கோயில்லாம் சூப்பரா இருக்கு. நாங்க காஞ்சி மகா பெரியவர் இருக்கக்கூடிய சன்னிதானத்துக்கு போலாம். அந்த மோக்ஷா இந்த இது பண்ணிருப்பாங்க இல்லையா, அஞ்சலி செலுத்தி அந்த ஒரு இடத்துல வச்சு அவரை அடக்கம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது நான் அங்க சாப்பிட்ட என்ன ஹோட்டல்னு பாத்தீங்கன்னா உபசமாங்கிற ஹோட்டல் தான்.
அது வந்து ரேட் வைஸ் ஓகே 150 நாங்கள் ஃபுல் மீல் லிமிட்டட் மீல்ஸு அண்ட் சம் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். குவாலிட்டியில் நல்லா இருக்குது டேஸ்ட் வைஸ், பட் குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து லிமிட்டட் மீல்ஸ் பார்த்துட்டு லைக் ஒன் பிளேட்டில் வந்து கொஞ்சமாக தான் சாப்பாடு வைக்கிறாங்க, லைக் ஒரு 4 கை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அது வந்து லிமிட்டட் மீல்ஸுங்கிறாங்க. அப்புறம் நாங்கள் கேட்டால் தான் சாப்பாடே கொடுப்பாங்க. மீன்ஸ் அங்கே வந்து நாங்கள் கேட்கறதுக்கே கஷ்டப்பட்டோம். இங்கே வந்து சாப்பாடு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டால் இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் இல்லைன்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்டால். பட் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஏன் 150க்கு இவ்வளோ தான் தரீங்கன்னு கேட்டால் அப்புறம் தான் வந்து வைங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து எனக்கு அந்த கேஷியருமே வந்து ரெஸ்பான்சிபிளாக இல்லாமல் தான் இருக்காரு. நாங்கள் கேட்டு பார்த்தோம். மீன்ஸ் ஓகே, நம்ம மிச்சப்படி குவாலிட்டிலாம் தப்பு சொல்ல முடியாது, குவாலிட்டி நல்லா இருக்கு. பட் 150க்கு வந்து அவங்க குவான்டிட்டி கம்மியாக தரது தான் எங்களோட இது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருந்தா நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஃபேக் ரிவ்யூலாம் கொடுக்கறது இல்லை. நெக்ஸ்ட் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு ஒரு சில்கில் போய் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஒரு முத்துக்குமரனுங்கிற ஒரு வேரோஸ் மீன்ஸ் அது வந்து என்ன சொல்றது ஒரு ப்ரொடக்ஷன் ஏரியா மாதிரி அங்கே ஒன்று இருந்தது. அந்த முத்துக்குமரங்கிற அந்த சில்க் ஸ்டோரு. அங்கே வந்துட்டு சில்கெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து பசங்களோட பஸ்லாம் வந்தோம். ரிட்டனுமே வந்து நான் வந்து பஸ் வீலாக எடுக்கலாம் தான் பார்த்தேன், பட் என்னால் எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் வீலாக போகும். இப்போதைக்கு நீங்கள் தக்கவங்க வாங்கி பாருங்கள், இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மோட்டிவேஷன் இருக்கும். 1 மணிக்கு எல்லாமே பார்த்துட்டு அம்மன் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். பட் யாருமே வந்து ஆட்டோக்காரங்க கார்காரங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணாதீங்க இந்த விஷயத்துல. ஏன்னா வந்து அவங்க அதை சொல்லி இதை சொல்லி தர போறாங்க அவங்களோட கமிஷன் கோசம். தப்பு சொல்லல, எல்லாமே வந்து லைக் எண்ட் ஆஃப் தி டே காசு கோசம் தான். பட் அப்படி சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு தப்பான விஷயம். ஏன்னா நிறைய ஊர்ல இருந்து வராங்க, இப்படி 1 மணிக்கு தரிசனம் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு 4 மணிக்கு தரிசனம் சொல்லி அவங்க கூட்டிட்டு போறதுங்கிறது தப்பான விஷயம் தான். அதுவும் கோவில் விஷயத்துல அப்படி பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. எல்லா ஆட்டோக்காரர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் தப்பு சொல்லலை, பட் ஒரு சில பேர் அப்படிதான் இருக்காங்க. நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அதே மாதிரி தரிசனத்துல முடிச்சுட்டு சங்கரமடம் போடான்னு பிளான் பண்ணோம் நானும் என் ஃப்ரெண்டும். பட் சங்கரமடம் வந்து 1:15 க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அங்கே லோக்கல் பிரிஸ்ட்ல சொன்னாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆதிசங்கராச்சாரியரே பார்த்துட்டோம். அதனால எல்லாருமே நம்ம பார்த்துட்டு எல்லாம் வந்தாச்சு. ஓவரால் டெம்பிள் வந்து சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அன்னதானம்லாம் கொடுத்துட்றாங்க, எல்லாமே கொடுத்துட்றாங்க. நாங்கள் இருக்கும்போது அன்னதானமே காலி ஆயிடுச்சு, அது லோக்கல் பிரிஸ்ட்ல சொன்னாங்க. வெளியே வந்துட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோம், உஷானான்னு சொல்லி. அந்த உஷானாவோ உப்சனா சம்திங் ஒரு ஹோட்டல் பேர் எனக்கு வாயில நுழைய மாட்டேன். தென் முத்துக்குமரன் சொல்லி ஒரு ஹோல்சேல் கடைக்கு போனோம். அங்கேயே வந்து எல்லாமே அந்த வீட்டை அதில் அட்டாச் பண்ணுறேன், ஏன்னா டெம்பிள்ஸ்லாம் போய்ட்டு அதில் வந்து நான் வந்து சும்மா என் ஃப்ரெண்ட்ஸோட இந்த எடுத்த வீடியோ தான், அதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன். நல்லா இருக்கு, கடை நல்லா இருக்கு. இந்த கடையோட எக்ஸ்டீரியர் லுக்ஸ் இன்டீரியர் லுக்ஸ்மே நான் உங்களுக்கு காமிக்கிறதையும் பாருங்க, நல்லா இருக்குது. இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, கடை நல்லா இருக்குன்னு சொல்லி நான் காமிச்சேன், அப்புறம் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. பஸ் ரிட்டர்ன் போகும்போது எதுவுமே முடியல, எதுவுமே வீடியோலாம் எடுக்க முடியல, வெறும் ரஷ்ஷாக தான் இருந்தது. எங்களுக்கு எப்படி காஞ்சிபுரத்துலேருந்து பேரம்பாக்கம் வரணும்னு ரூட்டு தெரியல. பஸ்ஸு கேட்டால் ஒருத்தங்க 5:00 5:30 மணிங்கிறாங்க. அப்புறம் கடைசியில் அரக்கோணம் பஸ் முடிச்சு காலையில் வந்த மாதிரி தக்கோலம் கூட்டோடு, தக்கோலத்தில் திரும்ப தக்கோலம் அப்படி வந்து தான் வந்தோம். ஆட்டோ சார்ஜஸ் ஹை தான், ஆட்டோ சார்ஜஸ் வந்து சொல்ல முடியாது, ரொம்ப காசு அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு பஸ் ஃபாஸ்ட்டாக வந்தது. நாங்கள் வந்து ரீச் ஆனது பேரம்பாக்கம் பார்த்தீங்கன்னா 6:45. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 8:30. ஸோ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். மேலும் வந்து உங்களுக்கு நிறைய டெம்பிள் வீலாக்ஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பாருங்க, உங்களுக்கு ஃப்ரீ டைமில் வரும். ஃபர்ஸ்ட் என்னுடைய மெயின் மோட்டோவே வந்து ரயில்வே நியூஸ் சேனல் வந்து நல்லா கொண்டு போகணும். நான் இது உங்களுக்கு வரும், நான் எங்கெங்கே டெம்பிள்ஸ் போகிறோன்னா நான் எல்லா டெம்பிள்ஸ் நான் கவர் பண்ணுவேன் A to Z. ஸோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு நான் பேசுகிற விதம் பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட்ல போடுங்க. ஸோ லெட் தேம் ரீச் டு அதர். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காமாட்சி அம்மன் டெம்பிள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஸோ டேக் கேர் அண்ட் பாய்.